ஆமா, இப்ப பசங்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வச்சாங்கல்ல. ஆமா ஸ்ரீமானம்மா, இப்ப பசங்கெல்லாம் செம்மையா என்ஜாய் பண்றாங்க தெரியுமா. நேத்தி கூட எங்க வீட்ல கிறிஸ்மஸ் செம்மையா செலிப்ரேட் பண்ணாங்க. மார்னிங் சௌந்தர்யா, எப்படி இருக்க? ஆமா, உன்னை காலேஜ் நான் உன்னை முதல்ல பார்த்தப்ப நீ காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்த. ஆனா பாரு, நீ அந்த அளவுக்கு பெரியவள் ஆயிட்ட. அதாவது நீ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு குழந்தையே பிறந்துச்சுல. ஆமாம்மாக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் சொல்ல போனாக்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, லைஃப் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு தெரியுமா. நான் அப்போது காலேஜ் படித்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே டக்கு டக்குன்னு போச்சு. ஆனால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடு, நீங்கள் தானே ஒருங்கியோட மேத்ஸ் டீச்சரு? ஆமாம், நான் தான் ஒருங்கியோட மேத்ஸ் டீச்சர். ஓ, நீங்கள் தான் ஒருங்கியோட அக்கா சௌந்தர்யாவா? கங்க்ராட்ஸ் சௌந்தர்யா, ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காங்களா? சொன்னா ஒழுங்கி ஒரு நாள் அவள் ஹாஃப் டே கூட போயிட்டா தெரியுமா. ஆனால் என்னன்னா என்னோட மேத்ஸ் கிளாஸே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டா. ஓ சாரி மேம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உனக்கு குழந்தை பேர் என்ன? ரோசியா? ஓகே, வெரி குட். ஹலோ மை டியர் ரோசி, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. சொல்ல நினச்சேன் சௌந்தர்யா, ஓரங்கி கொஞ்சம் நல்லா மேத்ஸ் போட சொல்லு, ஓகேவா? ஏன்னா ஓரங்கி மேத்ஸ் ரொம்ப ஸ்டக் ஆகுறா. ஆக்சுவலி நான் ஹாஃப் டே போகிறால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதான் என்னோட ட்ரபிள், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடிக்கு ஓரங்கி நல்ல பொண்ணு தான். ஆமாம், ஓரங்கி இங்கே. ஓ ஓரங்கியா, உள்ளே தூங்கிட்டுக்கா மேம். அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன், இப்போ நியூஸ் பார்த்தியா என்ன சௌந்தர்யா? நியூஸா? என்ன மேம் நியூஸ்? ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் லேண்டுன்னு எங்கேயோ ஒன்று இருக்காமே. என்னது கிறிஸ்மஸ் லேண்டா? அடப்போங்க மேம். என்ன மேம் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, நியூஸு நம்பவா முடியும்? என்னென்னமோ சொல்கிறாங்க, ஃப்ராட்டனமான நியூஸ் கூட போடுறாங்க. இது ஜஸ்ட் ஒரு குழந்தைகளை மயக்கிற ஒரு நியூஸாக இருக்கும். இதெல்லாம் உண்மைன்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? நோ 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 சௌந்தர்யா, எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாக இருக்கும் போல இருக்கு. என்னமோ சொல்கிறாங்க, இனிமே சென்னைக்கு நடுவில் இருக்கிற ஒரு மைதானத்தில் கிறிஸ்மஸ் லேண்டுன்னு ஏதோ ஒன்று இருக்கான். அந்த கிறிஸ்மஸ் லேண்டில் அந்த கிறிஸ்மஸ் லேண்டில் தான் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காரா, ஐ மீன் நம்ம சாண்டா கிளாஸ் இருக்காரா. நோ நோ மேம், அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லை. ஆனால் எனக்கு இருக்குன்னு தோணுது. அடடா, குழந்தை இவ்வளோ நேரம் அழுட்டே இருக்கே, அதனால தான் வெளில கொண்டு வந்தேன். இவர் என்ன ஆஃபீஸ் விட்டு வரக்கானுமே. சரி, உள்ளே போவோம். ஓகேக்கா, பாய். நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். குழந்தை ரொம்ப அழுட்டே இருக்கா, அவளை தூங்க வைக்கணும். ஓகேம்மா, நீ உள்ள. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு அம்மா சொன்னாங்க நியூஸில் ஏதோ கிறிஸ்மஸ் லேண்டுன்னு ஏதோ ஒன்றுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்படியே அபிநேட்டி? ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாவும் அதான் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல அப்படின்னு ஒன்று இருக்கா என்ன? சிங்கி எப்போ வருவான்னு ஒன்றுமே புரியலையே. அவள் வரேன்னு சொன்னா, ஆனால் இன்னும் அவள் ஊரை விட்டு வரல போல இருக்கு. ஆமாம் ஆமாம், அவள் இன்னும் ஊரை விட்டு வரல. வாவ், சச் எ ஃபன் டே இட் வாஸ். நேற்று பிளேஸ் போயிட்டு வந்தாச்சு. சிங்கி, ஸ்டாலின், கமான் சுஜா, எல்லாம் கீழே இறங்குங்க. நம்ம வீட்டு சைடு ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாச்சு. வெயிட் பண்ணுமா, இறங்குறோம். ஹலோ கிட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சா? ஆமா ஆண்டி, முடிஞ்சுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் இல்லை அப்போ ஃபியாரா ஆண்டி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக நடத்தினாங்க. ரோஸ் அக்கா வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வச்சாங்க. ஓ தட்ஸ் ஃபைன். என்னோட ஃப்ரெண்டோட டாட்டர் வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வச்சுருக்காங்களா? ஓ வாட் இஸ் திஸ், ஐ மிஸ் தட். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வர போகிறேன், அவ்வளோதான். வா, ஃபைனலி நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டோம். எஸ் டாடி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சுஜா அக்கா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். எஸ் எஸ் டிங்கி, வெயிட் பண்ண. ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை காட், என்னெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க போல இருக்கே. ஆமாம் சிங்கி, என்ன டூர் போய் ரொம்ப நாளாக நம்ம இருக்கு. எங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அங்கே எப்படி இருந்துச்சு?
உங்கள் கிராண்ட்மா வீட்டில். வாவ், அந்த கிறிஸ்மஸ் பற்றி நினைக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிராண்ட்மா நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தந்தாங்க. அது போக கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டாடினோம். இன்னும் அன்றைக்கி ஃபுல்லாக நானும் அக்காவும் சேர்ந்து கேக்ஸ்க்காக சண்டை போட்டு தந்தோம் தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா, நியூஸில் போடுறாங்க இந்த மாதிரி வந்து கிறிஸ்மஸ் லேண்டு நின்று ஒன்று இருக்கான். வாட், கிறிஸ்மஸ் லேண்டா? சவுண்ட்ஸ் கிரேசி. அந்த மாதிரி இடமே இல்லைக்கா. அப்படிலாம் எதுவும் இருக்காது. இல்லை நியூஸில் போடுறாங்க, நம்ம வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க. பார்க்குறேன். சிங்கே வந்துட்டு சொல்லவா இந்த மாதிரி நியூஸில் இதான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதான் உண்மைன்னு சொல்லிட்டுன்னு பாரு. சிங்கி வந்துட்டா. ஏஸ் அக்கா, நீங்கள் சொல்கிற உண்மைதான், நியூஸில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இல்லை நம்புற மாதிரியும் இருக்குது, நம்பான மாதிரியும் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, இது ட்ரூட்டாக ஒன்று இல்லை ஃபால்ஸானு. ஓகே சிங்கி நியூஸ் பாட்டில் அல்ல அட்ரஸ் தான் போட்டிருந்தாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் லேண்ட் பற்றி. கிறிஸ்மஸ் லேண்டும் அப்படியே நியூஸில் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது அதை பற்றி கூகுளையும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி கிறிஸ்மஸ் லேண்டுக்கான அட்ரஸ் வாங்கி நம்ம அந்த கிறிஸ்மஸ் லேண்டை போய் அப்படி என்னதான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாடா என்ன உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிச்சிடலாமே. வாவ், தட் சவுண்ட்ஸ் நைஸ் ஐடியா. ஓகே, நீங்கள் சொல்கிற கரெக்ட் தானே ஹாக்கா, நம்ம ஏன் அப்படி பண்ணக்கூடாது? ஓகே, ஸோ உங்களோட இந்த ஆராய்ச்சியோட இந்த டிடெக்டிவ் சிங்கி உங்களோட ஓகே. எங்கள் வீட்டில் ஆக்சுவலி லேப்டாப் இருந்துச்சு, ஆனால் அதோட ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ யாராவது போய் லேப்டாப் எடுத்துனாங்க. சரி, நான் போய் லேப்டாப் எடுத்துன்னு வரேன், இருங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாங்க, சட்டுன்னு போய் பறந்து அப்படியே எடுத்துன்னு வந்துருங்க. பறக்கிறதுக்கு என்ன ரெக்கையா இருக்கு? சரி, போய் எடுத்துன்னு வரேன், வெயிட் பண்ணுங்க. அட சிங்கி அக்கா வந்து கிறிஸ்மஸ் லேண்ட் பற்றி ரிசர்ச் பண்ணிருக்காங்க போல இருக்கே. எஸ் எக்ஸாக்ட்லி, டிடெக்டிவ் சிங்கி இஸ் ஆன் த ரிசர்ச். ஓகே, கிறிஸ்மஸ் லேண்ட் CHRIS கிறிஸ்மஸ் அதானே ஸ்பெல்லிங். ஓகே, அப்புறம் வந்து LAND லேண்ட் சர்ச். இப்போ சர்ச் பட்டனை அமுத்திட்டேன். ஸோ லெட்ஸ் see what's coming. Oh my god, இல்லைன்னா என்னென்னமோ வந்துட்டு இருக்கே. ஓகே, Christmas land is a land filled with all the Christmas vibes over there. Or you can sing songs. It's a land for children. Oh my god, என்னென்னமோ வந்துட்டே இருக்கே. Guys, எல்லாம் வந்து பாருங்க. இப்போ கிறிஸ்மஸ் லேண்ட் பற்றி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இல்லை கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னடா இன்ஃபர்மேஷனா? அப்போ கிறிஸ்மஸ் லேண்டுன்னு ஒன்று உண்மையா என்ன? ஓ மை காட், கிறிஸ்மஸ் லேண்டோட இமேஜஸ்லாம் இங்கே இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்கே. நான் இல்லாமல் என்ன மட்டும் விட்டுட்டு அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறீங்க. ஓ, கிறிஸ்மஸ் லேண்ட் பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்களா நீங்கள்? ஓ, அது உண்மையாப்பா? நான் கூட அது நியூஸ் வந்தப்போ அது சும்மா ஏதோ சொன்னாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அதெல்லாம் உண்மையாக படுது. அதெல்லாம் உண்மைதான். டிடெக்டிவ் சிங்கி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. கிறிஸ்மஸ் லேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆராய்ச்சியில் ஒரு பாட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன், கிறிஸ்மஸ் லேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் லேண்டு தான் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸில். அது உண்மையாக போய் எனக்கு கண்டுபிடிக்கலாமா?